ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஷ் பியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஊறுகாய் செய்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி 1 கப் அளவுக்கு விட்டு நல்லா கொதிக்கி விட்டுருங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது இட்லி தட்டை மேலே வச்சுட்டு ஏற்கனவே நான் 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காயை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி உலர்த்திட்டு அதுக்கப்புறம் இது கூட நான் சேர்த்திருக்கேன். இந்த தட்டில் எல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டுருங்க. இது எல்லாத்தையும் பரப்பிட்டு இட்லி தண்ணியில் இது மேலே அப்படியே வச்சிடலாம் அந்த தட்டை. இட்லி பானையில் நம்ம இதை வச்சிடலாம். இப்படி வேக வச்சு தான் இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் செய்யணும். மூடி வச்சுட்டு நல்லா வேக வைக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே. இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. பெரிய நெல்லிக்காய் இருந்தால் ஒரு 12 நிமிஷம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆகும். இது வேகிறதுக்கு நடுவுலையே நம்ம ஒரு வறுக்கிறதுக்கு சில சாமான்கள் வறுக்கலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கோங்க. இது நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா செவந்து நல்லா வறுக்கணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வருங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு நல்லா வாசமாக வரும். நல்லா செவந்து நல்லா வறுத்துக்கோங்க. கருக விடாமல் பார்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இந்த கடுகையும். நல்லா செவந்து வந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். நெல்லிக்காய் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்குது. ஒன்று எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அழுத்துனா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இதில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ஊறுகாய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் ஊறுகாய் நல்லா டேஸ்டியாகவும் ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். குடலுக்கும் ரொம்ப நல்லது இது. உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருந்தாலும் அந்த ஆயில் செய்யுங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஊறுகாய்க்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருந்தால் தான் ரொம்ப நாளைக்கு நல்லாவும் இருக்கும். கூடவே இது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். மிளகாய் பொடி ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது 1/4 கிலோ அளவுக்கு இருக்கிறனால இந்த அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்திக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது சேர்த்துட்டு நம்ம நெல்லிக்காய் வேக வச்சு வச்சுருக்கோங்க இல்லைங்களா, அது நல்லா ஆறுனட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் இது கூட சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஊறுகாய்க்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். கூடவே வெல்லம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா பேலன்ஸ் பண்ணி நல்லா ஊறுகாய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்சிருக்கிற அந்த பவுடரையும் எல்லாத்தையும் இது கூட சேர்த்திடுங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாமே ஈவனாக வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்படி நல்லா கொதித்து நல்லா வெந்து எல்லாமே ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்போ தான் ஊறுகாய் நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா வெந்து வரட்டும். ஆயிலெல்லாம் லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணுங்க. இன்னும் 2-3 நிமிஷம் இருக்கட்டும்.
கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா ஒரே மாதிரி நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஆயில் வந்து கரெக்டாக நல்லா வந்து கசிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு கசிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஃபேன் கடியில் வச்சுருங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறுறதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. எண்ணெயெல்லாம் எந்த அளவுக்கு வெளியில் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக நம்மளுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கலாம். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லா கெட்டு போகாமல் நல்லா இருக்கும். இப்போ இந்த பாட்டிலெல்லாம் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் இது வந்து வெளியிலே வச்சா 3 மாதம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சத்தானது, ரொம்ப ஆரோக்கியமானது. முடியும் நல்லா வளர்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சத்தானதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஊறுகாய் இங்கே வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.